வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மே 18 நாளைய தினம், இந்த வாரம் இன வளர்ச்சி நினைவேந்தல் வாரம். உலகம் புறம் பறந்து வாழும் தமிழ் மக்களால் நினைவு கூறுற வாரம். இந்த வாரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பைத்தியம் எல்லாத்தையும் சீரழிக்கிறதுக்காக அங்கே போய் பேட்டி என்ற பேரில் இன எழுச்சியை மலங்கடிக்குது. இது திட்டமிட்டு நடக்கிற செயல் போல் நான் அறிகிறேன். தயவுசெய்து இந்த பைத்தியத்தை யாரும் கண்டா அங்கே உள்ள கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுங்கோ. நாட்டுக்கு திரும்பி போகும்போது அது குணமாகி போக வேணும். ஏன்னு சொன்னால் அது அங்கே நிறைய பேரை கடிச்சிடும், சுற்றும். ஆகவே தமிழக உறவுகளே, உலகத் தமிழர்களே, இந்த வாரம் நாங்கள் மரணித்த எங்கள் மாவீரர்கள் நம் சொந்தங்களுக்காக நினைவேந்திர வாரம் நாளைய மே 18 நினைவு நாளுகள் அஞ்சலிகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. நாளைய எங்கள் அண்ணன் சீமானவர்கள் நாளைய உரையில் என்ன அறிவிப்பார் என்பதை காத்து கொண்டிருக்க டைமில் இந்த வாரத்தில் தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் கீழளிக்கும் விதமாக இந்த பைத்தியம் கொண்டு வந்து காசுக்கு விலை போன ஊடகவியலாளர்கள் அதை பெருமைப்படுத்தி அதை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறார்கள். உங்களுக்கு என்ன செய்யணும், வியாபாரம் செய்கிறதுக்கு இதுதான் கிடைச்சதா, உங்களுக்கு தமிழ் என்ற உணர்வு தான் கிடைச்சதா, உணர்வு வாரம் தான் கிடைச்சதா? சிந்திங்க உறவுகளே. நாம் இனியும் இப்படியான துறைகளை இனங்கண்டு புறக்கணிப்போம். பைத்தியத்தை கண்டிப்பாக உடனடியாக நாளைக்கு இடையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுங்க கீழ்ப்பாக்கத்தில். நன்றி. முன்வர் காணொலி சந்திப்போம்.